ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். திருப்பூர்லேருந்து விக்னேஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ டு MP3 இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வர ஆடியோ வந்து நம்ம வீடியோவிலிருந்து ஆடியோ மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு பிடிச்ச வீடியோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் வரக்கூடிய அந்த ஆடியோவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கிறீங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனதும் உங்களுக்கு இப்படி வந்துடும். சரிங்களா? இப்படி வந்து உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்துடும். 3 பெட்டி மாதிரி கொடுத்தா ஆப்ஷன் வந்துடும். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், ப்ரௌசர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸில் அதில் வந்துடும். உங்கள் மெமரி கார்டில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸில் வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து எந்த ஃபோல்டர் இருக்குதோ அந்த ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வீடியோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற ஆடியோ எடுக்கணுமோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஷாம்பிளுக்காக நான் ஃபஸ்ட்டு வீடியோவை செலக்ட் பண்ணுற பாருங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும். சரிங்களா? செலக்ட் பண்ணால் இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, நம்ம ஆடியோ சிம்பிள் போட்டு கிரீன் கலர் ஆடியோ சிம்பிள் போட்ட மாதிரி CONVERT இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு இப்படி லோட் ஆகும். லோட் ஆகுன்னா இப்படி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சரிங்களா? இப்படி சக்ஸஸ்ஃபுல் வந்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அதனுடைய ஆடியோ வந்து உங்கள் மெமரி கார்டில் வந்து ஷேவ் ஆயிரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஷேவ் பண்ண அந்த ஆடியோ எடுத்து காட்டுற பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடுறீங்க. உங்களுடைய மெமரி கார்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து ஷேவ் ஆயிருக்கும் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அப்படி நம்ம வந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை நம்ம தனியாக பிரித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து ஹை குவாலிட்டியாக தான் வரும். சரிங்களா? அது வந்து எந்த மாதிரி வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான ஆடியோ தான் நம்மளுக்கு வந்து ஷேவ் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் வீடியோவுக்கு மேலே நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த கான்டாக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் 24 hours வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அருமையான அப்ளிகேஷன் சந்திக்கிறேன். நான் விக்கி.